ஹாய், இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு வால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஸ்கொயராக எடுத்து அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் திருப்பி திருப்பி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலேருந்து இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. 2 சைடும் மடிச்சுக்கோங்க. மடிப்பை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த பக்கத்தை நிமிர்த்தி விட்டுட்டு அடுத்த பக்கத்தையும் நம்ம முதல்ல பண்ண மாதிரி மடிச்சுக்கலாம். 2 பக்கமும் மடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா நிமிர்த்தி விட்டுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் போர்ஷன் வரும், அதை மடித்து இந்த மாதிரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முனையை இந்த மாதிரி கீழே பார்த்து மடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு 2 சைடு இருக்கிறதையும் வலது பக்கமாக இடது பக்கமாக இருக்கிற பக்கத்தையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதை நிமிர்த்தி நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு போர்ஷன் இடையில கிடைக்கும் 2 பக்கமும். அந்த போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி மடக்கி அதுக்கு சென்டரில் இருக்கிற லைன்லோடி மடக்கி விடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பள்ளம் மாதிரி கிடைக்கும். அதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நம்ம இப்படி பண்ணும்போது சென்டரில் ஒரு போர்ஷன் மாதிரியும் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது நம்ம அதுக்கப்புறமா இந்த வால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதனோட 2 பக்கத்தையும் பிடிச்சி நம்ம ஒரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி நம்ம இது பண்ணும்போது அதுலேயே நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்கிங் கிடைக்கும். அடுத்தது அதை இந்த மாதிரி மடக்கி விடலாம். அதுக்கப்புறம் 2 பக்கமும் இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி விடலாம். இப்போ நமக்கு அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியை சும்மா இப்படி ஒரு 2-3 மடித்து வச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த 2 பகுதியையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கம் மடக்கி விட்ருக்கீங்களா, அது உள்ளே வர மாதிரியும் அதுக்கு மேலே இந்த மாதிரி மேல் பகுதி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பகுதி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது நமக்கு மேலே போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கீழ் பகுதியில் நம்ம இந்த மாதிரி ஒரு சுருக்கு மாதிரி மடிச்சுக்கணும். பார்த்திங்களா, ஒரு உள் பார்த்து ஒரு சுருக்கு மாதிரி மடிச்சுட்டு அந்த சுருக்கை திரும்பவும் மடக்கி விட்டுக்கணும். பார்த்திங்களா, திருப்பி பாருங்கள், என்ன அழகான ஒரு வால் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா நேரம் பார்த்தது.